குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th இங்கிலீஷ் மீடியம் வேர்ல்டு மேப் பற்றி சில தகவல் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக எப்படி வேர்ல்டு மேப் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கனாக்கா வேர்ல்டு மேப்பில் 7 காண்டினென்ட் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கனாக்கா ஏஷியன் காண்டினென்ட், த பிக்கெஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்கா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா யூரோப், அடுத்து நார்த் அமெரிக்கா அண்டு சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா. இது பார்த்திங்கனாக்கா நம்மளோட 10th சிலபஸில், சரிங்களா, 10th சிலபஸை பொறுத்தவரையில் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா காண்டினென்ட் லெவலில் எப்படி வேர்ல்டு மேப் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஓஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கனாக்கா பசிபிக் ஓஷன், நெக்ஸ்ட்டு இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா அண்டார்டிக் ஓஷன் அண்டு ஆர்டிக் ஓஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் மேக்ஸிமம் ஓஷன் லெவலில் பார்க்கும்போது பசிபிக் ஓஷனும் நெக்ஸ்ட்டு அட்லாண்டிக் ஓஷனும் பார்த்திங்கனாக்கா அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கனாக்கா ஏஷியன் காண்டினென்ட் எடுத்திருக்கோம். ஏஷியன் காண்டினென்ட்டில் நம்மளுக்கு என்னென்னலாம் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 10th பொறுத்தவரையில் ஜப்பான் அதிகமாக கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஜப்பான்லேயே ஹீரோஷிமா, நாகசாகி, ஒன் டைம் ஹீரோஷிமா கேட்டிருக்காங்க, ஒன் டைம் நாகசாகி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்தியா, ரஷ்யா, சரிங்களா. ரஷ்யா சோவியத் ரஷ்யான்லாம் கேட்டது கிடையாது, ரஷ்யான்னு மட்டும் தான் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா மாஸ்கோ ஒன் டைம் கேட்டிருக்காங்க. மாஸ்கோ, ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்தியாவுக்கு மேலே சைனா பார்த்துக்கோங்க, சரிங்களா. அடுத்து பசிபிக் ஓஷன். இதுதான் ஏஷியன் காண்டினென்ட்டில். அடுத்து டர்க்கி தான் மோஸ்ட் அதிகமாக இதுவரை கேட்டிருக்காங்க. டர்க்கி பார்த்திங்கனாக்கா ரொம்ப 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 அதிகமாக கேட்டிருக்காங்க. இது மட்டுமே பார்த்திங்கனாக்கா ஏஷியன் காண்டினென்ட்லேருந்து நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸு. அடுத்து பார்த்திங்கனாக்கா ஆப்ரிக்காவில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு பிளேஸ் தான் ஆப்ரிக்காவில் கேட்குறாங்க. மொராக்கோ மட்டும்தான் கேட்பாங்க, சரிங்களா. மொராக்கோ மட்டும்தான் இதுவரையில் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் மொராக்கோ இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருந்திருக்கு. அதனால் மொராக்கோ மட்டும்தான் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா யூரோப் காண்டினென்ட்டில் பார்க்கும்போது நிறைய பிளேஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கனாக்கா ஃப்ரான்ஸ், ஜெர்மன், நெக்ஸ்ட்டு இட்டாலி, நெக்ஸ்ட்டு கிரேட் பிரிட்டன் ஆர் இங்கிலாந்து. இது ரெண்டும் ஒரே நேம் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி. எப்போவாச்சும் ஒரு முறை ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி கேட்டிருக்காங்க. கிரீஸ் கேட்டிருக்காங்க, நிறைய முறை கிரீஸ் கேட்டிருக்காங்க. செர்பியா ஒன் டைம் கேட்டிருக்காங்க. போஸ்னியா அது அதிகமாக கேட்டதில்லை, இருந்தாலும் அது பார்த்துக்கோங்க, சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இந்த லெசனில் நம்ம அங்கே பார்க்குறோம், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவில் நம்மளுக்கு 3rd லெசனில் இருக்குது. 3rd லெசனில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். கனடா ஒரு முறை பார்த்துக்கோங்க, சரிங்களா. அப்புறம் ஓஷன் பார்க்கும்போது அண்டு யூரோப்புக்கும் நார்த் அமெரிக்காவுக்கு இடையில் இருக்கிற என்னது அட்லாண்டிக் ஓஷன் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, சரிங்களா. அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், சரிங்களா. இதெல்லாம் இந்த ஓஷனில் பார்க்கும்போது இது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. இந்த செய்தி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு மேப் இருக்குது, வேர்ல்டு மேப்லேயே இன்னொரு மேப் இருக்குது. இது நான் இங்கிலீஷ் மீடியமில் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு போடுறேன், சரிங்களா. அடுத்த மேப்பில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.